த ஓஜியை கூப்பிட வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. எஸ், பார்க்கறதுக்கு தான் இவர் கொஞ்சம் கரடு முரடு, பட் அவரோட பழகுனா அவர் வேற மாதிரி ஸ்வீட்டான ஒரு டூடு. அவரை பற்றி தான் பேசுகிறேன்னு தெரியுதா தெரில, ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் கவிதையாக எழுதியிருக்கேன், அது எல்லாமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் சினிமாவோட பவர்ஃபுல் ஆக்டர், இன்றைக்கும் புது முயற்சி, அடுத்த ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, திறமைசாலிகளை வந்து என்றைக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக நின்றுட்டு அந்த மாதிரியான விஷயத்தில் சின்ன ராசை கையில் பிடிக்க முடியாது. எஸ், சூரிய வம்சத்தில் இருந்து இந்த ஜென்சி வம்சம் வரைக்கும் எல்லார் மனசையும் ஆள்ற நம்ம நாட்டாம லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம டூடுங்களுக்கெல்லாம் டூடு, தி ஓஜி டூட், மேக் சம் நாய்ஸ் ஃபார் சரத்குமார் அவர்கள். வர்ச்சுவல் ஹக்ஸ் சார், கட்டி பிடிச்சிக்கிட்டேன், ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. நீங்க தான் ஓஜி டூட் ஆச்சு. யாரை கட்டி பிடிக்கணும்? யாரை வேணாலும் நீங்க கட்டி பிடிக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டீங்க. தேங்க் யூ. என்ன சொல்லணும் பிரியாக்கா? என்ன சார் அங்க பாத்தீங்களா நடுவுல எப்படி நிக்கிறீங்கன்னு? என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இப்போ சொல்லுங்க. நயன்தாரா வரலையே. ஓ, எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் சாங்கை போட்டு நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை. வாங்க வாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸாக இருக்குது. என் காதில் வந்து அது ஜிம்மு இருக்குது. அனைவரும் வணக்கம், குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரில, கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அனுப்பிச்சார். அதில் கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் అండ్ యూ కమ్ టు స్టే ఇన్ తమిళనాడు సార్. మీరు తమిళనాడుకు వచ్చారు, రెండవ సినిమా చేస్తున్నారు, చాలా బాగా చేస్తున్నారు. యువర్ సపోర్ట్ టు కీర్తి హస్ బీన్ వండర్ఫుల్ ఫర్ అ డెబ్యూటెంట్ డైరెక్టర్ టు బీ behind the scene and working along with them. Hats off you to sir, many more grand films for you in Tamil Nadu and all over the country. You're one of the top producers. Thank you for having me in this film. And next I should thank Kirti, of course. நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது, இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் கீர்த்தி, ஐம் நாட் கோயிங் டு சே தி ஸ்டோரி. பிரதீப் இஸ் தேர். பிரதீப் ஆல்ரெடி ஹஸ் பிகம் நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னேன், நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க. அதில் பிரதீப் ஹஸ் பிகம் அ பிக் ஸ்டார். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டினியூஸ்லி பீன் கிவன் குட் ஹிட்ஸ். உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு டூட். இஸ் அ டூட் ஹூ மேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர். அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர். ஸோ இஸ் காட் லாட் ஆஃப் ஐடியாஸ் விச் he also imparts to the knowledge to the others around him. And really nice working with you, Pradeep. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி to work with you. And இந்த கதை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார். சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்கிளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், அங்கிளாக நடிக்கிறேன், அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல கீர்த்தி, ப்ளீஸ் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். That's what I told him. Because I had a sabath of 5 years, I went off to politics and then again trying to come back like Chiranjeevi Garu. 7 years he went out, then he came back. So I'm trying to make a comeback, which definitely I will. அது வேறு. பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார், there's a pivotal role that you have to do. It will have a lot of importanceன்னு சொன்னார். தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு. And ஒரு 2 hours continuously he kept me spellboundன்னு சொல்லலாம். It's a new wave subject and அது ரொம்ப டெடிக்கேஷன். பிகாஸ் சூரரை போற்று அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு. தென் சுதா of course gave me the chance of a cameo role in Hindi which I did along with Akshay Kumar. சர்ஃபிரான்ற படம் பண்ணேன். அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது there was something in it, a magic in it which I really liked. And ஒரு புதிய சரத்குமாரை காண்பிப்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. That's all I can say about the movie. ஏன்னா there's a grey shade, there's a dark shade, there's a entertainment side of சரத்குமார். ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிக ஆகாதுன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மீ really a film where I had to put a lot of effort to work and enact the scenes that you gave me.
அது முத வந்து போனோம் சார் இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் பிரியாங்கா. நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க. அப்படியா? இந்த சாங்க்குன்னு தெரியல, அது அப்புறம் வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அப்போ கீர்த்தி வந்து very first day Niket was there. I should thank Niket and all the entire team. I had to thank because they've been so cooperative. 35 வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோடனே எப்படி பத்திரமா பாதுகாப்பான அந்த மாதிரி இந்த 30 வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. கீர்த்தி வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முக்கியமான ஒரு சீன் which is very difficult to handle னே சொல்லலாம். Though you have got experience behind you, a scene which was having different shades ன்னு சொல்கிறோம். அந்த different shades ஆன சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு. Then of course Niket was there and Kirti, நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல because I am not prepared into getting into the character அப்படின்னு சொன்னேன். Then that was the first scene that he gave me. That showed the confidence Kirti had on me and from there on it just went on a blast. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம். Of course Mamita Baiju and all those people worked with me and music by Sai. It's wonderful to have you here, Sai. And your parents are there. That's one thing I love in life. A person who gives a lot of respect to parents, teachers, they are ones who become really great in life. And you will become great someday. As it is, you are in the hearts of millions and millions of people. அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப். அப்புறம் வந்து அந்த டுவெட் சாங் ஒன்று இருக்குது, அதை மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல. சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. அது அந்த ஹீரோயின் யார் கூட ஆடி இருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்க, அதெல்லாம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்காதீங்க. ஆனால் இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பிரதீப்போட நடிக்கும் போது என்னடா அது இந்த ஜெனரேஷனே வேற மாதிரி இருக்காங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்ற. நியூ ஜென் ஆக்டர்னா யாரை சொல்றீங்க? நியூ ஜென் நான் யாரு? legend. Okay, I got it. There's no generation gap anywhere for me. I'm just basically a youngster, a very common person. எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்குமார் தான் இன்றைக்கி உங்க முன்னாடி நிற்கிறேன். ஐ எம் லேர்னிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. Every movie that I do, I take it as a first film, and this is my first film as far as Kirti is concerned, Pradeep is concerned, Mamita is concerned, entire producers and everybody has worked. And எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன். And I'm on time to come there and they are encouraging me. And அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி நன்றி நன்றி. Go to the theatre on 17th. தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு. பட் எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். Let them go see the film for themselves and appreciate the film or negate the film. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Because if the industry is surviving because of audience like you, கொஞ்சம் சத்தம் போடுங்களேன். Because it is surviving, we are working for you. வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், but still we will be in the set doing a comedy scene. That is the dedication we artists have. We work for you, we try to entertain you. Whatever pains that we go on in life, we are there to entertain you. We are giving our best. That may have difference of opinions, but let the people come into the theatre and make a decision for themselves. Thank you. இந்த படம் மாபெரும் வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை, பத்திரிகையாளரின் ஆதரவு தேவை, ஊடகத்தின் வாழ்க்கை தேவை. எல்லாருக்கும் நன்றி நன்றி. பிரியங்கா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா க்யூட்டாக எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க. அதனால சார் வந்து கட்டி பிடிங்கன்னு நான் கேட்கல, வேண்டாம் தப்பாக போயிடும். இருந்தாலும் அவருக்கு வந்து ஓடி வரீங்க, வேண்டாம் வேண்டாம் பிரியங்கா ப்ளீஸ் ப்ளீஸ். பிரியங்கா பிரியங்கா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. we love you சரத் சார். மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் அவருக்காக கொடுத்துடலாம். இந்த ஒரு சரத்குமார் சாரை பார்க்கறதுக்காக டூட்ல நாங்கள் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து வாங்க சிஸ்டர், நீங்களும் கட்டி பிடிக்க வந்துட்டீங்களோ நான் பயந்துட்டேன்.